Hi all, welcome back to The Explores. இன்னைக்கு சண்டே எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு ரெசிபி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கப்ஸா. இது வந்து ஒரு அரேபியன் டிஷ். வாங்க இப்போது செய்முறை பார்க்கலாம். இந்த டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 20 மினிட்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ட்ராப் பண்ணிக்கிறேன். நல்லா ஆயில் ஹீட் ஆகட்டும் கொஞ்ச நேரம். இப்போ நான் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை, ட்ரை லெமன் எடுத்திருக்கேன். இது நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம் நான் ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன், அதையும் எடுத்துக்கிறேன். நல்லா ஆனியன் எப்போ மாதிரி நல்லா ப்ரௌன் கலர்ல ஃப்ரை ஆகணும். இதோட நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம், சீக்கிரமா ஆனியன் வேகிறதுக்கு. நல்லா டார்க் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு ஆனியன். நல்லா டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கீ நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஆயில் மட்டும் போதும். இந்த டொமேட்டோ ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும். இதோட நான் ஜீரா ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ஜீரா நீங்க ஹோல் ஸ்பைஸ் ஆட் பண்றோம் இல்லையா, அந்த டைம்ல நீங்க ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால நான் இப்போ ஜீரா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சுருண்டு வரட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வெறுமே மிளகாத்தூள் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நான் லெக் பீஸாக எடுத்திருக்கேன். அதை நல்லா போக் பண்ணி வச்சிருக்கேன் எல்லா பக்கமும், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது தை பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது நல்லா இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா எடுத்து சிக்கன் மேலே இப்படி நல்லா பேஸ்ட் பண்ணி நல்லா சோக் பண்ணி விட்டுடலாம். அப்போதான் நல்லா ஊறும் இந்த மசாலாவில். ஸோ கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வேக வைக்கிறதுக்கு. ஸோ இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, பத்தலன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உப்பு காரம் எல்லாம் பார்த்தாச்சு, எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ சிக்கன் வேகட்டும், நான் மூடி வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ப்ராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா பாயில் ஆன சிக்கனை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடணும். ஒரு பிளேட்டில் தனியாக வச்சிடலாம். நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நாம் இப்போ இதில் அரிசியை சேர்த்துக்க போகிறோம்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சொல்லியிருக்கேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஆல்ரெடி இருக்குது. இப்போ நான் 1 கிளாஸ் சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ராவா. இப்போ நல்லா அரிசி வேகட்டும். இதில் இப்போ சால்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சால்ட்டு இதெல்லாம் காரம்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ ரைஸ் வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். நல்லாவே ரைஸ் வெந்துருச்சு. நம்ம பாயில் பண்ண சிக்கன் இப்போ வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுக்கு லைட்டாக ஆயில் ட்ராப் பண்ணிக்கிறேன் பேனில். ஸோ நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கலாம். நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இன்னும் ஒரு பீஸ் இருக்குது, அதையும் நான் போட்டுடுறேன். இந்த டிஷ் பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளான டிஷ். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நிறைய இன்க்ரீடியன்ஸ் கிடையாது. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான டிஷ் ட்ரை பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. நானுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நான் ரொம்ப யம்மியாக இருந்தது டேஸ்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா எதுவுமே போட வேண்டாம். மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னா நிறையா கிடையாது. ரொம்ப ஈஸியான டிஷ் இது. ஸோ 5 நிமிஷம் தம்மில் வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். செமையாக வந்திருக்கு ரைஸ் பாருங்கள். அப்படியே நல்லா உதிரியாக பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக யம்மியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரைஸ் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே ட்ரை லெமன் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறது வந்து அரேபியன் ஸ்டைலில் பண்ண சிக்கன். இதுதான் வந்து சிக்கன் கப்சா. அதாவது என்னென்னா அரேபியன் ஸ்டைலில் சிக்கனை செஞ்சு அந்த இதுலேயே வந்து அந்த மசாலாலே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த ரைஸை வேக வச்சு எடுக்கிறது தான் வந்து சிக்கன் கப்சா. நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். Today's quote is, education is the most powerful weapon which you can use to change the world. தமிழ் அர்த்தம், உலகத்தை மாற்ற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி. Keep supporting me, be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே, ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ சூன். பை.